இப்ப இருக்க குட்டி வாண்டுகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறவங்களாட்டி நம்ம வந்து ஒரு வழியாவே ஆயிடுவோங்க. அழுகாம வந்தேன்னா உனக்கு நான் ஸ்நாக்ஸ் பண்ணி வைப்பேன், பிரியாணி செஞ்சு தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு நாள் சொல்லுவோம். ஆனா அது நம்ம ஃபுல்லாவே கடைபிடிச்சு ஒரு நாள் நம்ம பண்ணலைன்னா அடுத்த நாள் அழுக ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி குட்டி வாண்டு எங்க வீட்டுல இருக்குது. இன்னைக்கு ஆர்டர் போட்டுதான் போனாரு, அதை நான் செய்யல. ஆனா வரவங்களாட்டி செய்யலான்னு பார்த்தேன். வீட்டு வேலையை முடிக்கிறதுக்கே நமக்கு முடிய மாட்டேங்குது. வந்தது சுட சுட போடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சேன். உருளைக்கிழங்க வேக வச்சு அதை நல்லா மசிச்சுட்டு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எது வேணாலும் போட்டுக்கோங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால என்ன பலகாரம் அது கொடுக்கவே கூடாது. அதுலயும் கொஞ்சம் ஹெல்த்தி வேணும்னு சொல்லிட்டு சீரகத்தூள், மிளகுத்தூள், பன்னீர் கொஞ்சம் அப்படியே துருவி விடுங்க. அப்புறம் பச்சரிசி மாவை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கையில் உள்ளங்கையில் ஒரு ரவுண்டை போட்டுட்டு அதில் வந்து ஸ்மைலிக்கு வந்து 2 கண்ணு, வாய் நல்லா சிரிச்சு மெனிக்கு ஒரு கோடை போட்டுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதுலேயும் ஒரு கூத்து பண்ணுவான். ஒரே இதாக இருக்குது, ஸ்மைலி மட்டும்தான் இருக்குது, எனக்கு வேறு வேறு ஷேஃபில் வேணும்னு கேட்பான். அதனால ஒரு ஹார்ட்டி ஷேஃப், அப்புறம் நீளமாக, அப்புறம் ரவுண்டாக ஒவ்வொரு ஷேஃபாக ஒன்றா பண்ணி வச்சாச்சு. கடையில் நல்லா பெருசாக கொடுப்பாங்க. நான் சின்ன சின்னதாக ஒரு 4 பீஸ் கொடுத்தா போதும். ஏன்னா எண்ணெய் பலகாரம் ரொம்ப கொடுக்கக்கூடாது. நம்மளெல்லாம் ஸ்கூல் தட்டுவிட்டு நம்ம பாப்பாலாம் என்ன பண்ணியிருப்பாங்க யோசித்து கமெண்ட்ல பின் பண்ணுங்க.